சேதுபதி உறவின்முறை நலச்சங்கம் மறவர் நல அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் முத்துக்குமார் தேவர். கல்வித் தந்தை அமரர் மூக்கையா தேவர் அவர்களுக்கு திருவுருவச் சிலையும் மணிமண்டபம் அமைப்பதாக இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை செய்தார். அதேபோல் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் அதை முன்மொழிந்தார். அவர்களுக்கு சேதுபதி பாண்டியர் உறவின்முறை நலச்சங்கம் மறவர் நல அறக்கட்டளை சார்பாக திமுக அரசுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அதேபோல் திமுக அரசு 4 ஆண்டு காலமாக தேவர் சமுதாயத்திற்கு எதுவுமே செய்யலை. இதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். சரியா? ஆட்சி முடிய போது முடியும் தருவாயில் இருக்கிறது. தேவர் சமுதாய வாக்கு திமுகவுக்கு தேவை. அதனால் இன்னைக்கு ஒவ்வொரு கோரிக்கையாலாம் நம்ம நிறைவேற்றினா தேவமாரப்பெல்லாம் நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம தேவர் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை பார்த்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் இதுவரை ஒரு 6 என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுவும் அப்பாவி 1-2 பேர் கொஞ்சம் இதாக இருந்துக்கலாம். ஒரு சிலர் பேர் சின்ன பையங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷனில் வாக்களிங்க. சரியா? அதனால் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அறிவிச்சிட்டாரு. நம்ம சமுதாயத்தில் எண்ணற்ற கோரிக்கைகள் இருக்குது. அதை இன்னைய வரை அவர் நிறைவேற்றவில்லை. சரியா? கள்ளர், மறவர், அகமுடையார், தேவர் அரசாணை வெளியிடலை. ஐயா பசுமன் சித்தர் தெய்வீக திருமகன் அவர் பெயரை பன்னாட்டு விமானத்துக்கு அறிவிச்சுடன் வாக்குறுதியில் வச்சிருந்தாரு. அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதே மாதிரி எல்லாத்தையுமே மத்திய அரசு மேலே பழிய தூக்கி போட்டாங்க. அவங்க தப்பிச்சுக்கிட மத்திய அரசு தான் எல்லாம் பண்ணணும். அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுலேயும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதையும் எடுக்கலை. அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்காண்டி டிஎன்டி ஒற்றைச் சான்றிதழ் தருவோன்னு எலெக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் உசிலம்பட்டி வரையில் இந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. இதுவரை இன்னைய வரை நிறைவேற்றப்படவில்லை. சரியா? அதனால நீங்கள் வாக்களிக்கும் போது தெளிவாக இருந்து நம்ம சமுதாயம் வாக்களிக்கணும். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் எல்லா கட்சியுமே கூட பயணிக்கலாம். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அது அவங்களோட கொள்கை கோட்பாடு. சரியா? அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், அண்ணன் கருணாஸ், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், எண்ணற்ற தோழமை கட்சிகள் பயணிக்கலாம். ஆனால் நம்ம சமுதாயத்துக்காண்டி பெருதிருவத்தை அங்கே உருவாக்குங்க. அதுதான் நம்ம என்றைக்குமே சொல்கிறோம். நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருக்கையில் தமிழ்நாட்டில் நிறைய தொகுதியில் நம்ம அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நின்று நிறைய இடத்துல சுவிச்சிருக்கு. இன்றைக்கி இந்த திராவிட சூழ்ச்சியால் தான் இன்றைக்கி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் நம்ம ஒரு சீட்டுக்கு போய் அவனை தொங்கிட்டு கிடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரி எண்ணற்ற தேவர் அமைப்புகள், சொல்லுக்கடங்காத தேவர் அமைப்பு இருக்குது. சரியா? நம்ம ஒரு சங்கம் வச்சுருக்கிறோம். நம்மளும் நிறைய கட்சியில் பயணித்தோம். அது ஒன்றும் நம்மளுக்கு நிலைப்பாடுகள் ஒன்றும் புரியலை. அவங்க சிந்தனை செயல்பாடுகள் திராவிடத்து கூட போகிறாங்க. அதனால் நம்மளுக்கு அது ஒத்துக்கிடலை. சரியா? அதனால தான் நம்ம ஒரு சின்ன குட்டியாக, நம்ம பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம இதில் ஒரு 50 பேரை வச்சுட்டு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான். அதே மாதிரி புரிஞ்சுட்டு வாக்களிங்க. சரியா? இந்த 4.5 வருஷ காலமாக நம்ம தேவர் சமுதாயத்துக்கு நடந்த அநீதிகளை மனசில் வச்சுக்கிட்டு அதை மனசில் வச்சுட்டு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை வாக்களிங்க. அதே மாதிரி நம்ம கூட்டணி தோழர்கள், கூட்டணி அண்ணன்மார்கள் கண்டிப்பான யோசிச்சு வாக்களிங்க. அதுதான் நான் கூட்டணி வைங்க. திராவிட கூட கூட்டணி வைக்கிறது இல்லை. கூட்டணி வைக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்மளுக்குள்ள ஒருத்தன் தேசிய தலைவரை திட்டிட்டு ஒரு ஈன நாய் செந்தில் ராஜன் இன்னைக்கு வெளியே சுற்றிட்டு இருக்கான். அவனை கூட நம்மளால் கைது பண்ணி வைக்க முடியல. நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க, என்னெல்லாமோ வச்சுருக்கீங்க. இன்னைக்கு ஐயா இருக்கிறது உண்மைதானே, அவனை தண்டிச்சுட்டாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை.
ஐயா உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு ஒரு இதான் ஒரு சரித்திரம். ஐயா பத்தி பேசிட்டு எவனும் என்னைக்கும் தப்பிக்க முடியாது. அதை வந்து ஐயா இருக்காங்க அப்படின்னு காமிச்ச அவன் எவ்வளோ இழிவுபடுத்தி பேசினானா அவ்வளோக்குள்ள அவன் பேர் கெட்ட பேர் ஆகிட்டு பாருங்க. அந்த மாதிரி தான் அந்த செந்தில் நாய் வந்து அந்த அளவு வந்து நம்ம சமுதாயத்தை தவறாக பேசினாப்புல. அதனால தான் வந்து இன்னைக்கு இந்த சூழ்நிலையில அவன் பேர் அவன் சமுதாயத்திலே கெட்டு போயிட்டு, பதிலா சொந்த சமுதாயத்திலே அவன் பேர் கெட்டு போயிட்டு நாளைக்கு அவன் வெளியே வந்து தலை காட்ட முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு சூழ்நிலை. அதனால நம்ம சமுதாயம் திமுக வந்து கோரிக்கையை ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு அந்த ஒரு கோரிக்கையை தான் நிறைவேற்றிருக்காரு. ஆமாம், நாளைக்கு வந்து ஐயா முக்கியா தேவர் அவர்களுக்கு பிறந்த நாள். அதனால வந்து சட்டமன்றத்தில் இதை நிறைவேற்றினா தேவமாறு மனசு கொஞ்சம் குளிர்ந்துருமே அப்படின்னு நிறைவேற்றிருக்காங்க. எல்லாரும் புரிஞ்சுட்டு அதை இது பண்ணிக்கிடுங்க. நன்றி. திருநெல்வேலியிலேருந்து முத்துக்குமார் தேவர்.